கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். அங்கே அநேக வாசஸ்தலங்கள், அன்பின் பிதா வீட்டில் ஜொலிக்குதே. நேர்த்தியான இடங்களில் முந்தன் நித்திய பங்கு கிடைத்திடுமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ராஜா ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நேரத்திலும் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் சமீபமாக இருக்கிறீர். ஆண்டவரே ஏசப்பா, உம்மை நம்பினவர்கள் மாண்டதில்லை. ஆண்டவரே ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தோத்திரம். உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் நீர் எப்பொழுதும் ஆண்டவரே பக்கத்திலே இருந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆலோசனை தந்து வழி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அடைய நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். நாங்கள் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வாக்கின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நான் கர்த்தருடைய வார்த்தை வந்து பாக்கியவான்கள், யார் பாக்கியவான்கள் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய செய்தியை கேட்கறதுக்கு நீங்கள் வந்து ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் அவராக சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 144:15 சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தான் நமக்காக சிலுவையில் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அதனால் அவரை நம்முடைய தெய்வமாக கொண்டோம்னா நாம தான் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். இந்த சங்கீதம் 2:12 சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரனா இயேசு கிறிஸ்து. அவர் வந்து கோபம் கொள்ளக்கூடாது. அதற்காக நம்ம அவரை என்ன செய்யணுமா? முத்தம் செய்யணும். அவரோடு கூட நம்ம ஒப்புரவாக வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்படணும். அவரை விசுவாசித்து இந்த உலகத்தில் வழி நடக்கணும். அவர் நம்மை ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை வழி நடத்துவார். அந்த தெய்வத்தை நம்ம வந்து சொந்தமாக கொண்டோன்னா நம்ம வந்து வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளலாம். சீக்கிரமாக அவர் வந்து வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு பயங்கரமான உபத்திரம் இருக்கும். அவருடைய வருகையில் நம்ம வந்து காணப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவரை வந்து முத்தம் செய்யணும். முத்தம் செய்யணும்னா அவரோடு உடன்படிக்கை பண்ணணும், அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். அதனால நம்ம வந்து வரும் கோபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ளலாம். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். யார் யார் அவரை சேர்ந்து கொள்கிறாங்களோ அவங்களையெல்லாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:12 பார்த்தீங்கன்னா, அவராலே அன்றி இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து தான், அவரால் தான் நமக்கு வந்து இந்த உலகத்தில் ரட்சிப்பு உண்டு. நம்ம அந்த ரட்சிக்கப்பட்டு அனுபவத்தோடு இருந்தோன்னா அவருடைய பரம ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாகலாம்.
சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியெல்லாம் அவருடையது. வானம் வந்து அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அந்த பாதப்படியில் தான் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அதனால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தோன்னா அவருடைய பரமராஜ்யத்தில் நம்ம பங்கடையலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய இரத்தத்தினால நம்மளுடைய பாவங்கள்லாம் சுத்திகரிக்கப்படும்படியாக அவரிடத்துல வேண்டி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழணும். ஏசாயா 66:1 சொல்லுகிறது, வானமும் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இந்த பாதப்படியில் இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கை கொள்ளுகிறவங்களா இந்த உலகத்தில் ஜீவிக்கணுங்கிறது வேதம் சொல்லுகிறது. யோவான் 19:10 பிலாத்து வந்து இயேசுகிட்ட கேட்கான், உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அப்போ இயேசு சொன்னார், பரத்திலிருந்து உனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் என்னிடத்துல உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன காரியம் இந்த உலகத்தில் நடக்குதுனாலும் எல்லாமே பிதாவினிடத்திலிருந்தான். பரிசுத்த ஆவியானவர், குமாரன், அவங்களால தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் நடக்கிறது. அதனால நம்ம வந்து எதற்கும் பயப்பட வேண்டாம். எந்த சத்துருவும் நம்மளை தொடவே முடியாது. அதனால அவரை நம்ம தெய்வமாக கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5 8 பாக்கியவான்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதில் முதல் 4 பாக்கியவான்களை பற்றி இந்த நாளில் தியானிப்போம். மீதி 4 பாக்கியவான்களை அடுத்த மாதம் நம்ம தியானிக்கலாம். முதலாவது மத்தேயு 5:3 பார்த்தீங்கன்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம வந்து கர்த்தரை தெய்வமாக கொண்டா மட்டும் போகாது. நான் கிறிஸ்தவன், அப்படி கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்கிற பேரோடு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆவியில் வந்து நம்ம எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் பரலோக ராஜ்யம் நமக்குரியதாக மாறும். இந்த ஆவியில் எளிமைனாலே ஒரு தாழ்மை. நம்ம வந்து தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் அவன் வந்து மேன்மை அடைய மாட்டான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம வந்து நம்ம ஆண்டவருக்கு முன்னால் நம்மளை தாழ்த்தணும். சிறு பிள்ளையை போல நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? பாக்கியவான்களாக எண்ணப்படுகிறார்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம எந்த விதத்திலும் நம்ம குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டோம்னா கர்த்தருடைய சிலுவையை குறித்து தான் நம்ம வந்து மேன்மை பாராட்டணும். அவர் இந்த சிலுவையில் நமக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தாவிட்டால் நமக்கு வந்து ரட்சிப்பே இல்லை. நம்ம இன்னும் பாவத்திலே தான் வாழ்வோம். நீங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கலாம், பொய் சொல்லலாம், கொள்ளை அடிக்கலாம், திருடலாம், கொலை செய்யலாம், இல்லைனா விபச்சார பாவத்தில் இருக்கலாம். இப்படி நிறைய பாவங்கள் உலகத்தில் இருக்குது. அந்த பாவங்கள்லேருந்து நம்ம விலகி ஜீவிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதனால் அந்த பாவத்திலிருந்து நம்ம நீங்கிறதுக்கு ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். நமக்கு அந்த எண்ணத்தையே கம்ப்ளீட்டாக எடுத்துருவார். அதனால் நீங்கள் வந்து ஐயோ இந்த பாவத்திலேருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், இதை நான் எப்படி இதிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நாளில் நினைத்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் அதற்கு வழி. அவரிடத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்படி நம்ம வந்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழலாம். எந்த சூழ்நிலையிலும் எந்த பாவமும் நம்மளை அண்டவே அண்டாது. தாமரை இலையை பார்த்துருக்கீங்களா? அது தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் அந்த தண்ணி அதில் ஒட்டவே ஒட்டாது. அதே போல தான் எந்த பாவமும் நம்மளை தொடவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்து நம்மளை பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வைக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் முதலாவது பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4 சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு வந்து அநேக துக்கங்கள், துயரங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த துயரங்கள் மத்தியிலையும் ஆண்டவர் வந்து நமக்கு ஆறுதல் தட வல்லமையுடையவராக இருக்கிறார். துக்கம்
அப்படின்னு சொன்னால், துயரம் அப்படின்னு சொன்னோன்னா, துயரம் இல்லாதவங்க, துக்கம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் அந்த துக்கம் வந்துட்டு எனக்கு ஏன் இந்த கவலை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அந்த இதில் நமக்கு ஆறுதல் தருகிற தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3-7 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவர் ஆறுதலின் தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்த ஆறுதலின் தேவன் நமக்கு ஆறுதல் கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். மார்த்தாளும் மரியாளும் தன்னுடைய சகோதரனாகிய லாசருவை இழந்து போனாங்க. அவன் மரித்து போயிட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து 4 நாள் கழித்து வராரு. அவரை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று நாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீர் இங்கே இருந்திருந்திரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அழுறாங்க. அவங்க அழுறதை பார்த்து இயேசு கிறிஸ்துவ என்ன செய்தார், கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இயேசு கிறிஸ்து துயரப்படுகிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன். அதனால் அவர் நம்ம துயரப்படும் பொழுது நமக்கு ஆறுதலை தருவார் நிச்சயமாக. அவன் மரித்தாலும் அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அந்த உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இருந்தாலும் எல்லா கவலை கண்ணீர்களை எல்லாம் மாற்றி உங்களை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். இந்த துயரம் எதற்காக வருகிறது? சில சமயங்களில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இப்போ லாசரு மரித்தான்னு சொன்னால் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அதனால ஆண்டவருடைய நாமம் என்ன செய்கிறது, மகிமைப்படுகிறது. சில துயரங்கள் எதற்காக, நம்ம இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி சேர்வதற்காக. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் துயரங்கள் வருதுன்னா ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நம்ம ஆண்டவரால் சிட்சிக்கப்படாமல் இருந்தால், நமக்கு இந்த துயரங்கள்லாம் வராமல் இருந்தோன்னா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட மாட்டோம். ஆண்டவர் எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம இருப்போம். ஆனால் இந்த காரியத்து நிமித்தமாக நம்ம ஆண்டவர் இன்னும் அதிகமாக நெருங்கி சேர்வதற்கு இந்த சிற்றைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நாம் நினைத்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். என்ன இழப்புகள் இருந்தாலும் நம்மை வாழ்விக்கிற தேவன் இயேசு மாத்திரம்தான். என்னுடைய குடும்பத்துலேயும் எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சாத்தாங்குளத்தில் டீச்சர்ஸாக வேலை பார்த்தாங்க. அங்கேருந்து பாளையங்கோட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஜூன் 1ஆம் தேதி நாங்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்கிறோம். அப்பாவுக்கு ஜான் ஸ்கூலும், அம்மாவுக்கு சாரட்டக்கர் ஸ்கூலும். அப்போது நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறோம். எங்கள் அண்ணன் அக்காவும் காலேஜுக்கு போயிருக்காங்க. அப்போது எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போகிற வழியிலேயே அவங்களுக்கு நெஞ்சு வலி அந்த இடத்துல படுத்துருக்குறாங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில். அப்போ யாருமே கவனிக்கலை, யாருக்கும் தெரியாது. எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலில் இருந்திருப்பாங்க. அப்புறம் இன்டர்வல் பீரியடில் தான் வெளியே வரும்போது பிள்ளைங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஒருத்தர் படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 9 மணிக்கு போனவங்க 11 மணிக்கு தான் அந்த பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. அப்படின்னா அதுக்குள்ளே அவங்க மரணத்தை சந்திக்க ஆண்டவர் வச்சுட்டார். ஆனால் நான் ஏசப்பா எங்களை எல்லாரையும் நல்ல முறையில் நல்லா படிக்க வைக்கவும், எங்கள் அம்மாவுடைய வருமானம், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு பேங்க்கில் வேலை கிடச்சிது. அப்படி எங்கள் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் பக்கம் நாங்களும் திரும்பிட்டோம். எங்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அதனால் நீங்கள் துயரப்படுகிறோம், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதே, கண்ணீர் இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சரீரம்தான் பலவீனப்படுறதுனால நோய் வரும், அதன் மூலமாக மரணம் வரும். அதனால் நீங்கள் அப்படி கவலைப்படாமல் உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்ம கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தையும் வைக்கிறதுக்காக தான். முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம ஆண்டவர் மேலே அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் எல்லா பலவீனத்திலிருந்தும், சுகவீனத்திலிருந்தும், இழப்புகளில் இருந்தோம், இல்லாமையில் இருந்தோம் நம்மளை விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் திருமண தடைன்னு சொல்கிறீங்க, நிறைய பேருக்கு கர்ப்பத்தின் கனி இல்லைன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வேலை இல்லை, படித்து முடித்து எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்க. இந்த கவலைகள்லாம் ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி ஜீவிக்கிறது தான் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் வழி வாசல்களை எல்லாம் ஆண்டவர் திறந்து தருவார்.
அவரை தான் நம்பணும். முழுவதுமாக அவரை நம்பும்போது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அபரிமிதமாக கிடைக்கும். அறகுறையாக இல்லை, முழுவதுமாக கிடைக்கும். ஏன்னா மத்தேயு 6:33 அவர் சொல்லியிருக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிச்சயமாகவே ஆண்டவர் கூட தான் தருவார். அதனால் நம்ம எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் தான் ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சிலர் கவலைப்படுகிறதுனால இயேசுவை பற்றி தெரியாதனால என்ன செய்துடுறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க. தற்கொலை நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடையாது. நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தையும் வைத்து முழு அன்பையும் அவர் மீது செலுத்தி ஆண்டவர் தருகிற நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள், சாந்த குணமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருக்கிறாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சாந்த குணம் உள்ளவங்களாக இருந்தால் தான் இயேசு சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். அவர் நான் சாந்தம் மனத்தாழ்மை அந்த குணம் இருக்கணும். இது ஒரு ஆவியின் கனி. கலாத்தியர் 5:23 பார்த்தீங்கன்னா, நீடிய சாந்தம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம் அப்படின்னு சொல்லி, நீடிய சாந்தங்கிறது ஒரு ஆவியின் கனி. இப்போ நம்ம இடத்துல இருந்து நம்ம எப்படி சாந்த குணத்தை காட்டணும், அப்போ தான் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த சாந்த குணம் இல்லாமல் சிலர்லாம் சிடுசிடும்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, எதுவும் அவங்கள்ட்ட பேசவே முடியாது. ஐயோ கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க, அவங்கள்ட்ட போக மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க பூமியில் ஒன்றையுமே சுதந்திரிக்க முடியாது. கோவப்படுகிறதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா, தாமதமாக இருக்கணும். சாந்த குணத்தில் நம்ம காணப்பட்டால் தான் நம்மிடத்தில் அநேகர் வருவாங்க. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மூலமாக மகிமைப்படும். இப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். மோசேயை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கும் அவன் சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சாந்த குணத்தினால தான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர முடிந்தது. இப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவங்களாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பூமியை சுதந்திரிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் உங்கள் மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைக்கலாம். அப்புறம் சமுதாயத்தில், அப்புறம் நாட்டில், உலகம் முழுவதுலேயும் நம்ம சாந்த குணம் உள்ளவங்களாக இருந்தான்னா நிச்சயமாக ஆண்டவரை போல, இயேசுவை போல நம்ம இந்த பூமியை சுதந்திரிக்க முடியும். நம்ம இடத்துல கோப குணம் இருந்ததுன்னா நம்ம யாரையுமே ஆண்டவர் பக்கம் கொண்டு வரவே முடியாது. பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் சாந்த குணம் உள்ளவங்களாக இருங்க. சாந்த குணம் தான் ஆண்டவர் விரும்புகிற குணம். அந்த குணம் தான் நம்மளை இந்த பூமியை சுதந்திரிக்க வழி நடத்தும். அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அவர் மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். நம்ம கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தோமானால் முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான்காவதாக மத்தேயு 5:6 சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்மளுக்கு பசி தாகம் இருக்கணும். நீதி யார்? நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள். நீதி இயேசு கிறிஸ்து தான் நீதியுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து தான். அவர் மேலே பசி தாகம் இருக்கணும். பசி உள்ளவர்கள்லாம் என்ன செய்வாங்க? திருப்தி அடைவாங்க. ஏசாயா 55:1 பாருங்கள். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அப்போ நம்மளுக்கு கொழுப்பான பதார்த்தம் கிடைக்குதுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் தான். இயேசு கிறிஸ்து தான் நீதி. அந்த நீதியாகிய இயேசு அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இந்த உலகத்தில்
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதை தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து செய்தார். எத்தனையோ பேர் சுகமடைஞ்சாங்க, பிணியாளிகள்லாம் சொஸ்தமடைஞ்சாங்க, அசுத்த ஆவிகள்லாம் புறப்பட்டு போச்சுது, சுகமில்லாதவங்க சுகமடைந்தாங்க, முடவர்கள் நடந்தாங்க, கண் பார்வை இல்லாதவங்க பார்வை பெற்றாங்க, காது கேளாதவங்க காது கேட்கப்பட்டாங்க, ஊமையர்கள்லாம் என்ன செய்தாங்க, பேசினாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அதே இதை தான் நம்மளும் நிறைவேற்றணும். நீங்கள் தாகமாக இருக்கிறவங்கெல்லாம் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர்கள் அண்டை எங்கே இருக்கிறது? அவர் தான் ஜீவ ஊற்றாக இருக்கிறார். ஜீவ தண்ணீரை தான் அவர் தருகிறார். நம்ம சமாரியா ஸ்திரீயை பற்றி நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த சமாரியா ஸ்திரீ என்ன செய்தா, தண்ணீர் எடுக்கிறதுக்காக அந்த கிணத்துக்கு வந்தா. அவளை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவள் மனம் திரும்பிட்டா. உன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றா. இயேசு கிறிஸ்து அவர் உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் அறிந்திருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, என்னை பற்றி எல்லாத்தையும் இவர் சொல்றாரு, இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி அவள் அறிந்து கொண்டா. அந்த அந்த தாகம் அவளுக்கு என்னது, நீதியின் மேலே பசி தாகம் இருந்தது. அவளுடைய தாகம் எல்லாம் தீர்ந்தது. அவள் ஊருக்குள்ளே போய் அவள் என்ன செய்தா, ஜனங்களுக்கெல்லாம் சொன்னா, நான் மேசியாவை கண்டேன், நீங்கள் வாங்க பாருங்க அப்படின்னு சொன்னான். அவளுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேலே என்ன செய்தாங்க, விசுவாசம் வைத்தாங்க. அப்படி நம்ம நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாக இருந்தோன்னா நம்மளுடைய பசிகள் தாகங்கள்லாம் தீர்க்கப்பட்டு நாம் என்ன செய்வோமா, திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை தான் இது. அதனால் உங்களுடைய தாகம், உங்களுடைய பசியெல்லாம் எதன் மேலே இருக்கிறது? இந்த உலகத்தின் மேலே, உலக இச்சைகள், இன்பங்கள், இதில் தான் உங்களுடைய பசி தாகம் இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 28:19-20 சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் ஆண்டவருடைய கட்டளை. இந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றணும். அப்போ நம்ம பசி தாகம் உள்ளவர்களாக இருந்து நம்ம திருப்தி அடைந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள ஆண்டவரண்டை கொண்டு வர முடியும். ஆண்டவருடைய கட்டளையே அதான். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சீஷர்கள் யார்? இயேசுவை பின்பற்றுகிறவங்கெல்லாம் சீஷர்கள், அவருடைய சீஷர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கட்டளையிட்ட காரியம்தான் நம் ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கட்டளை இதுதான். எல்லாருக்கும் ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயேசு கடைசியாக உயிர் தெழுந்த பிறகு கட்டளை இட்டது. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யணும், ஜெயம் கொள்ளணும். நான் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொள்ளணும். உங்களுடைய பெற்றோரையோ, உங்களுடைய கணவரையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது. அவங்க மேலே 2வது தான் அவங்க மேலே அன்பும் அவங்க மேலே எல்லா நம்பிக்கையும் இருக்கணுமே ஒழிய, முதல் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 144:15 அதை தான் சொல்லுகிறது. நம்ம பாக்கியம் உள்ளவர்கள் யார்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் என்ன செய்யணும்? அவங்க ஆவியில் எளிமை உள்ளவங்களா இருக்கணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 2வதாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 3வதாக சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். 4வதாக நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 4, 5, 6 இந்த 4 வசனங்களும்
4 பாக்கியவான்களை பற்றி சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நீங்கள் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் நிர்விசாரமாக ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவர் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். இப்போ இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் கர்த்தர். இரக்கம் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் தான். அந்த கிருபையின் நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. அதனால தான் அவருடைய வருகை தாமதிக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுங்கள். அவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவித்து சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாமும் மறுரூபமாகி செல்லணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எந்த காரியத்துக்காகவும் நீங்கள் தற்கொலை செய்து உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளாதுங்க. காலத்துக்கு முன்னே நீங்கள் ஏன் சாகணும்? இயேசு கிறிஸ்து நமக்கு சர்வ வல்லவராக இருக்கும்போது எல்லாம் அவருடைய கட்டளையின்படியும் அவருடைய ஆளுகையின்படியும் தான் இருக்குது. அதனால் கவலைப்படாமல் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை ஒப்படையுங்கள். ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். தேவநிதி நிறைவேறுதே, தேவ உயர்ந்திடுதே, தேவநிதி நிறைவேறுதே, தேவக்கரம் உயர்ந்திடுதே, கர்த்தர் யெகோவா நித்திய கன்மலை, கர்த்தர் நாமம் எங்கள் நம்பிக்கை, மன உறுதியுடன் பற்றி கொண்டால் மெய்பூர்ண சமாதானம் காண்போம். தேவநிதி நிறைவேறுதே, தேவக்கரம் உயர்ந்திடுதே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே இயேசப்பா, நீர் மாறாதவர். ஆண்டவரே இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நீதி ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே காணப்படுகிறதப்பா. நீங்கள் தான் நீதி உள்ள தேவன். ஆண்டவரே இயேசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் யார் யார் தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இயேசப்பா, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து மீளும்படியாக உம்முடைய நாமத்தினாலே கெஞ்சுகிறேன் அப்பா. ஏசப்பா, நீங்கள் கிருபையாக இறங்குங்க ஆண்டவரே. ஏசப்பா, கவலை கண்ணீரில் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே. திருமண தடை இருக்கிறது ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீரோடு கவலையோடு உம்முடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரை விடுவித்து அவங்களே ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் உண்மை தெய்வமாக கொள்ளணும் ஆண்டவரே. ஆவியில் எளிமை உள்ளவர்களாக சாந்த குணம் உள்ளவர்களாக ஆண்டவரே, வருகிற துக்கங்கள் துயரங்கள்லாம் உம்மோடு கிட்டி சேர்வதற்கு என்பதை அவர்கள் உணரணும் ஆண்டவரே. நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அவர்களை மாற்றி ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஜாதியாக எழும்பும்படி நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.